வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய்
உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். இதில் 3 விஷயத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, ஒப்புவிக்குதல். முதல்ல ஒப்புவிக்கணும். 2வது நம்பிக்கையாக இருக்கணும். 3வது அந்த காரியம் வாக்கியம், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்போ அநேக நேரங்களிலே இந்த பூமியில் வாழும் பொழுது வழிகள் அறியாமல் எந்த காரியங்களை நாம் செய்வது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு கட்டத்தில் அநேகர் குழம்பி அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். காரணம், நமக்கு எட்டாத காரியங்கள், அறியாத காரியங்கள், அவைகள் வெளிப்பட வேண்டுமானால் நாம் யாரை தேடி காத்து கொண்டு இருக்க வேண்டும்? யாரிடத்திலே உன் வழியை ஒப்புவிக்க வேண்டும்? ஒப்புதல் என்றால் என்ன அப்படின்னா, அவர்களோடு நம்மை அர்ப்பணிப்பது இல்லையா? ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டுமானால் அநேக நேரம் மனிதர்களுடைய தயவு தேவைப்படுகிறது. அதனால் மனித தயவுக்காக நாம் காத்திருப்போம், தேடி செல்வோம். அவர்கள் சொல்கிற வார்த்தையை நம்பி அந்த நம்பிக்கையோடு சில காலங்கள் காத்திருக்கிறது உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த காரியங்கள் வாய்க்குமா என்று பார்த்தோமானால் மனிதன் தானே, மனிதன் செய்ய முயல்வான். ஆனால் உன் நம்பிக்கை மனிதன் மீது இருந்தால் கர்த்தரே அதை தடை செய்வார். நீ மனிதன் மேலே உன் நம்பிக்கை வைத்து விட்டாயானால் நீ போகிற வழி தடுமாறிவிடும். அது நேரான வழியில் செல்ல முடியாது. அதனால் அந்த காரியம் வாய்க்காமல் போய்விடும். ஒருவேளை உன்னுடைய நண்பரை நீ நம்பி இருக்கலாம், உறவினர்களை நம்பி இருக்கலாம், உடன் பிறந்தவர்களை நம்பி இருக்கலாம், சகோதரியை நம்பி இருக்கலாம். ஏதோ மனிதர்களை நீ நம்பி இருக்கும் பொழுது அவர்கள் திராணி உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் வாக்கும் அளிப்பார்கள். நாளைய பொழுது யார் சொல்ல முடியும் என்ன சம்பவிக்கும் என்று? ஆனால் நம்ம நம்பி கொண்டிருப்போம். சூழ்நிலைகள் மாறி போய்விடும். கர்த்தரோ ஒருபோதும் மாறாதவர். உன் வழிகளை அவருக்கு தான் ஒப்புவிக்க முடியும். ஒரு நல்ல ஒப்புதல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அவர் நமக்காக யாவும் செய்து முடிக்கிற அற்புதம் உடைய சர்வ வல்லமை உடைய தேவன் அவர். நாம் விசுவாசத்தை அவர் மேல் வைக்க வேண்டும். வழி அறியாமல் நிலை குலைந்து போகிற நாம் நிலையான கண்மலை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரே நமக்கு நித்திய கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற முடியும். அவர்தான் நமக்கு காரியங்களை வாக்கிய செய்ய முடியும். உலகத்திலே வாழும் பொழுது யார் மேல் நீ நம்பிக்கை வைக்கக்கூடும்? மனிதனுடைய ஜீவிதத்தை குறித்து நாம் எதை சொல்ல முடியும்? யாரை நீ மேன்மை பாராட்டுவாய்? மனிதனுக்கு சகாயம் பண்ண முடியுமா? எது வரைக்கும் அவனால் கூடும்? அந்த சோச காட்டு அவனில் இருக்கிறது வரைக்கும் தான் அது அந்த காரியத்தை நமக்கு அவர் செய்ய முடியும். அவர்கள் செய்ய முடியும், அவர்கள் முயல முடியும். அவர்கள் எதை செய்ய முடியுமோ எண்ணினார்களோ அது அவர்கள் சுவாச காட்டு அவர்களுக்குள் இருக்குது வரைக்கும் தானே. அந்த சுவாச காட்டு அவர்களை விட்டு திரும்பி விட்டால் அதான் தேவன் சொல்கிறாரு, நீ யார் மேலே நம்பிக்கை வைக்கிற? அநேக நேரங்களில் மனிதங்களை நம்புகிறோம், விழுந்து போகிறோம். இல்லை நம் பலத்தை நம்புகிறோம், இல்லை நம் அதிகாரத்தை நம்புகிறோம், இல்லை பொருளை நம்புகிறோம், செல்வ பெருக்கத்தை நம்புகிறோம். இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள், உருவாக்கப்பட்டவைகள்.
ஆனால் நம்ம உருவாக்கினவரை நம்புவதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆனால் அவர் மேலே நம்ம நம்பிக்கை குறைவாய் குன்றி போகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் வழியை அவருக்கு ஒப்புவி. உனக்கு வேலைக்கு போகணுமா, எந்த வேலைக்கு போக வேண்டும், எதில் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், எந்த தொழிலை செய்ய வேண்டும், எதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார், இப்போ எல்லாவற்றையும் நீ அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நீ செல்ல வேண்டிய பாதை அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போ உலகத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதில் அவர் பிரியமாக இருக்கிறாரா? நாம் சரியான வழியில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? சரியான வழியில் ஓடினால்தானே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்புதல் முக்கியம். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் வழியை ஒப்புவிக்கும் பொழுது, ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவர் உன் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர். நிச்சயமாய் அந்த பலனை நீ ருசிப்பாய். ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை. நாம் எப்பொழுதும் நம்முடைய பலத்தையும் பிறரையும் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்பிக்கை எங்கே இருக்கிறது? யார் மேல் இருக்கிறது? எப்பொழுதும் கர்த்தரையை நம்பி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். சில நேரம் நமக்கு ஏன் கோபம் வருது, ஏன் எரிச்சல் வருது அப்படின்னா, நாம் ஏதோ ஒன்று மனிதரிடத்தில் எதிர்பார்க்குறோம். அது கிடைக்காமல் போன உடனே நாம் அவர்கள் மேலே கோபம் கொண்டு எரிச்சல் படுகிறோம். எதிர்பார்ப்பு இல்லையா? இதை செய்வார்கள் என்று நம்புகிறோம். அது அவங்களுக்கு கூடாமல் போன உடனே அவர்கள் மேலே விரோதங்கள் எழும்புகிறது, கோபம் ஊட்டுகிறது. நிறைய குடும்பங்கள், நிறைய பேர் இதனால தான். யார் மனிதன் மீது எதிர்பார்ப்பு வைக்காத, அவரிடத்தில் உன்னை ஒப்புவிக்காத, உன்னுடைய காரியங்களை அவரிடத்தில் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை விசாரிக்கிற உன்னிடத்தில் உண்டு. அவர் உன் அருகிலே இருக்கிறார். அவரை நீ நம்பும் பொழுது தான் அற்புதத்தை காண முடியும். நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீ எதை கேட்டாலும் அவர் நாமத்தினாலே, அவர் சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். சித்தம் இல்லாததை கேட்டால் அதை செய்ய மாட்டார். அது அவருக்கு சித்தமாக இருக்க வேண்டும். அவர் நாமத்தினாலே கேட்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு அவருடைய வேதம் உனக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. செய்யப்படும் காரியம் வாக்கியம். ஆனால் வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதற்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். காலம் தாமதிக்கலாம், நேரங்கள் கடந்து போகலாம். கர்த்தருக்கு தெரியும் எப்பொழுது அந்த காரியம் பாக்கிய செய்ய வேண்டும் என்று. அந்த காரியத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் அது குறைபடுகிறது இல்லை? கானா தேசத்தில் நடைபெற்ற திருமணத்தில் அங்கே திராட்சை ரசம் குறைபடுகிறது. அந்த சூழ்நிலை அங்கே எல்லாம் ஒரு மாறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு குறைபாடுகள் வந்துவிட்டால் அது சலசலப்பு உண்டாயிருக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த திருமணத்தில் அந்த தாயார் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டுமே. அவர்கள் நம்பியிருந்தார்கள் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் என்று. அதனால தான் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார். இப்படி திராட்சை ரசம் பற்றாக்குறை, என்ன செய்வது? திருமணத்தில் அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறை வந்தால் அது காலம் காலம் பேசப்படுமே. ஆனால் இயேசு ஒன்று சொல்கிறார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை. ஆனால் அந்த வேலை நிச்சயமாக வரும் என்று அந்த தாயார் அறிந்திருந்தார். அதனால தான் விசுவாசத்தோடு அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அந்த வேலை வந்தது.
அவர்கள் சொன்ன அந்த விசுவாசம் மாத்திரமே உடனே இயேசு அந்த கற்சாடியிலே இந்த கால்களை கருவிட அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை 3 எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. அவர் சொன்னதை செய்ய வேண்டும். அந்த தாயார் அந்த வேலைக்காரர்களுக்கு அவர் போதித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 3 எடுக்கும்படி இயேசு சொன்னார். அவர்களோ வினாவவில்லை, எதுவும் கேட்கல. கால்களுடைய தண்ணி தான் அந்த கற்சாடியில் நிரப்பினார்கள். அப்போ அந்த தண்ணீரை 3 எடுக்கும்போது அதே ருசி உள்ள ஒரு திராட்சை ரசம். அதுதான் அற்புதம். வேலை வந்தது, அற்புதம் நடந்தது. தாயாருடைய விசுவாசமான சொல். வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர் நம் வாழ்க்கையை ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றி விடுவார். அதற்கு இயேசு என்ன சொன்னாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுத்தோமானால், கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருந்தோமானால் நாம் காரியங்கள் வாக்கியம். பாருங்க, அந்த திருமணம் நடந்த அந்த சூழ்நிலையில் பந்தி விசாரிப்புக்காரனே யோசிக்கிற அளவுக்கு அது முந்தி கொடுத்த அந்த திராட்சை ரசத்தினுடைய ருசி கடைசி வரையிலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இடையில் நடந்த குழப்பங்கள் யாருக்குமே தெரியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அற்புதமான கரம் அவர் நமக்குள் வந்துவிட்டால் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி விடுவார். வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாறிவிடும். அதற்கு நாம் ஒன்றுதான் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையை ஒப்புவிக்க வேண்டும், நம்ப வேண்டும், காத்திருக்க வேண்டும். காரியம் வாய்க்கப்படும். அந்த விசுவாசமே பெரிதாய் காணப்படும். அதில் நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை மனிதர் மேல் அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாக்கிய செய்வார். எனவே என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வாரா. அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இடறி விழுந்து அப்பா மனிதர்களை நம்பி எதிர்பார்த்து ஒன்றுமில்லாமல் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலிருந்து எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நேரம் வரும், நிச்சயமாய் எங்கள் காரியங்களை நீர் வாக்கிய செய்வர் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆமாப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரையும் கர்த்தருடைய வல்லமை தொடும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய், சகாயம் உண்டு பண்ணும்படியாய், தேவ வல்லமை அவர்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, இந்த நாளிலும் அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அவைகள் நிறைவேற்றப்படுவதாக. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஆமாப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வேதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் அறிவீர். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து போகட்டும். பலவீனத்தில் இருக்கிறவர்களை பலப்படுத்தும். கெட்டில் இருக்கிறவர்களை கெட்டவிழ்த்து விடுதலையாக்கும். சுகமளிக்கும் வல்லமை முற்றிலுமாய் அவர்களுக்கு கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நம்பிக்கையாய் விசுவாசம் கர்த்தரோடு இருக்க அந்த கிருபையும் தந்தாலுமாப்பா. நீர் தொட்டால் அற்புதங்கள் நடக்கும். நீர் வழி நடத்தும் பொழுது இடர்கள் உண்டாகாது. எங்கள் காரியங்களை நீர் வாக்கிய செய்வீர். நீர் மாத்திரம்தான் வாக்கிய செய்ய முடியும். எனவே கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், வழி நடத்தும். உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும். ஆமாப்பா, எங்கள் வேண்டுதல் கேட்கப்படட்டும். உம்முடைய சமாதானத்தை காண கிருபை செய்யும். உம்முடைய மகிமையை ஒவ்வொருவர் மீதும் வைத்து வழி நடத்துவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கண்டு சாட்சிகளாய் நிற்க கிருபை செய்யும். முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியங்களை வாக்கிய செய்வாராக. தொடர்ந்து தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் விண்ணப்பத்திற்காக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.